காளிதாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான். ஒரு ஆளை செட் பண்ணி தந்தம் வாங்குற மாதிரி பண்ணிட்ட உடனே அவனுங்களுக்கு கிடச்சதுன்னா வீரப்பனே தந்தம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொடுக்குறான் சத்தியமங்கலத்தில். அப்போ வீரப்பங்கிட்ட காசுலாம் கிடையாது. அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன் சார். ஸ்பாட்டில் இருந்து அடி வாங்கினது நான் தான் உள்ளே போகிறேன், எல்லாமே எனக்கு தெரியும். அது ஐ விட்னஸ். அது இல்லாத நம்ம பண்ணாரோம் இங்கே போயிட்டு இல்லை விஷம் வச்சு கொண்டாங்க அதுன்னா தான் நான் என்னடா புதுசாக இருக்குது. அந்த இடத்துல ஏன் எனக்கு அடிப்படணும், என் கன்மேனுக்கு ஏன் அடிப்படணும். அதுக்கப்புறம் ப்ளீடிங்கு. செத்துட்டான்னா ப்ளீடிங்கே ஆகாது. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பிளட்டு சார். வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் காட்டிலே இருந்ததுனால இஸ் ஜீனியஸ் தான் சொல்லுவோம். கெட்ட பழம் கிடையாது, விமனைசிங் கிடையாது. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு சான்ஸ் கலைஞர் இருக்கும்போதும் கிடச்சிது. இங்கே செங்கல்பட்டு கெஸ்ட் ஹவுஸில் கொண்டாந்து வைக்கிற மாதிரி இருந்தது. வீரப்பனை சரண்டர் ஆகிட்டு அது ஒத்துக்கல. அது வீரப்பன் சந்திரமரம் வெட்டினது, அந்த யானை தந்தங்கள் வெட்டினது, இதெல்லாம் எங்கே கொடுத்தாரு அப்படிங்கிற ரூட்லாம் கண்டுபிடிக்க. இதுக்கு என்ன பண்ணோம் சார், நம்மளே ஒரு டீமு. அதுக்கு காளிதாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான். தைரியமான ஆள், எங்கே வேணாலும் தனியாக போய்விடுவாப்புல. ஒரு ஆளை செட் பண்ணி தந்தம் வாங்குற மாதிரி பண்ணிட்ட உடனே அவனுங்களுக்கு கிடச்சதுன்னா வீரப்பனே தந்தம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொடுக்குறான் சத்தியமங்கலத்தில். அப்போ வீரப்பங்கிட்ட காசுலாம் கிடையாது. இந்த அப்டக்ஷன் இதெல்லாம் இல்லை. அப்போது ராஜ்குமார் கடத்துறதுக்கெலாம் முன்னால் சொல்கிறேன். ஸோ நமக்கு தகவல் கொடுத்தாங்க. என்கிட்ட சொல்கிறாப்புல, சார் இது யாருக்கும் சொல்ல வேணாம், என் டீம் தான், சொன்னீங்கன்னா குழப்பிடுவாங்க சார். நான் தான் வேறு வழி இல்லைப்பா, சொல்லன்னா அதிகாரிங்க தப்பாக நினைப்பாங்கன்னு. நம்ம பாலச்சந்திரன் தான் இருந்தார். அவர்கிட்ட இது போல் இருக்குது சார், தந்தம் கொடுத்துட்டு போயிட்டான், 3 நாள் பொறுத்து வரேன்னு இருக்கான், பர்டிகுலர் இடத்துக்கு தான் வருவான் அப்படின்னு. சரின்னு சொல்லி பட் நிறைய டீமும் போட்டோம். நிறைய டீம் போட்டோன்னு தூரத்துலேருந்து கண்டுக்கிட்டான் வந்தேன்னா. இல்லைன்னா அந்த நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது. இவரும் மஃப்டியில் வேஷ்டி கட்டி டிவிஎஸ் 50 வர்றாரு மிஸ்டர் பால். அவரும் துணிச்சமான ஆள் தான், நல்ல ஆஃபீஸர் அவர். அவரும் எப்படியாவது ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்ற இதெல்லாம் அது பட் மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. பட் அது இதெல்லாம் சீஸ் பண்ணணும், கேஸ் ஆச்சு. இது அந்த தந்தம் கிட்டத்தட்ட நிறையா 4 பேர் 5 பேர் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். நீ இதில் என்ன ஆச்சுன்னா சார், இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது டெவலப்மெண்ட்டே ஆகலை அந்த ஏரியா. சத்தியமங்கலமும் சரி, அந்தியூரும் சரி. நான் லாஸ்ட் மந்த் அங்கே போனால் எவ்வளோ டெவலப்மெண்ட் சார். மேலெல்லாம் பெட்ரோல் பங்குக்கெலாம் வந்துடுச்சு, நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இவங்க காட்டை தான் நம்பி இருக்கணும். போவாங்க, ஏதாவது அனிமல் அடிப்பாங்க, இல்லைன்னா சந்தன மரம் வெட்டுவாங்கலாம், தேக்கு மரம் வெட்டுவாங்க, இல்லைன்னா வேறு இதெல்லாம் கிடைக்கும். காட்டில் விளாம்பழம் கிடைக்கும், கலாக்கான்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும், புளி, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது. ஃபோர்ஜரி வேறு நிறையா நடந்துச்சு. சும்மானா கஜமுத்துன்னுவாங்க. கஜமுத்துனா யானைக்கு நடுவில் அது ஃபார்ம் ஆகும், எலும்பு. கஜம்னா யானை தானே, அது முத்து. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி மாட்டு எலும்பியை பாலிஷ் பண்ணி அதை ஏமாற்றுவாங்க. 1 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்துன்னு இருந்தாங்க. அது மாதிரி நிறையா கேஸ் பிடிச்சோம். அதுக்கப்புறம் யானை தந்தம்னு சொல்லி வெறும் மரத்தை அப்படி நல்லா செதுக்கி கிணத்துல போட்டு வச்சிடும். 12 மணிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். 12 மணி உச்சி வெயிலில் பார்ப்போம். ஆமாம், யானை தந்தம். நைட்டு கொடுத்துன்னு காசுலாம் வாங்கிடுவோம். நைட் எடுத்து கொடுப்பாங்க. இவங்களே போலீஸ் மாதிரி இன்னொரு ஆளை வச்சு அதையும் பிடிங்கி வச்சுக்குவோம். இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு இதனால பெரிய செட் பேக் ஆச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ சத்தியமங்கலமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. வீரப்பன் இருக்க வரைக்கும் அந்த வனத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். வனக்காவலர்னு அவரை சொல்கிறாங்க. அது நீங்கள் ஏற்றுக்க? இல்லை, அது ஏற்றுக்கவே முடியாது. வனக்காவலர்னு எப்படி சொல்ல முடியாது? என்ன அவர் காவல் பண்ணார்? யானையை தான் கொண்டவங்க. பட் 2000 யானைன்றதுலாம் இருக்காது. பட் அனிமல் தானே அடிச்சிட்டு இருந்தது. அனிமலு, சாண்டல்வுட்டு, எவ்வளோ க்ரோர்ஸ் கணக்கில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் 300 ரூபா 400 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு விற்றுட்டு இருந்தா இவனும் சம்பாதிக்கல, அரசாங்கத்துக்கும் அந்த காசு போகல. அப்புறம் அது கரெக்ட் கிடையாது. அண்ட் டெவலப்பே ஆகலையா? கட்டை பஞ்சாயத்து வச்சுட்டு அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது, லா இருக்குது. அது அங்கே இருக்கவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. இவன் வீரப்பன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வேட்டையாடலாம். ஃபாரஸ்ட்காரனே வரமாட்டான் சுத்தமாக. போக வேணான்ட்டோம் நம்ம. நீங்கள் போனாலும் எங்களுக்கு தகவல் கொடுத்து தான் போனால் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் போகிறதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
பட் அதுலேயே லிங்காயத்துன்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க வந்து கறி சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தது. பட்டு ரொம்ப இன்னசென்ட் அந்த லிங்காயத் பீப்புள் வந்து ரொம்ப. நாங்கள் ஒரு போதமலை பட்டின்னு போனோம் ஒரு இடத்துல தட்டக்கரையில். போனாக்கா மாடுங்க ஒரு 30 மாடு 40 மாடு இருக்கும். ஒவ்வொரு மாடுக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். அந்த பேர் சொன்னால் அந்த மாடு கேட்கும். அது மாதிரி அவங்க பழகி இருப்பாங்க. பால் போட்டு மூடி வச்சுருக்கோம். எல்லாம் மூங்கிலில் தான் இருக்கும். அப்புறம் நீட்டாக இருக்கும் மூங்கிலில் எல்லாம் குடஞ்சிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. போய் தண்ணி கேட்டோன்னா இப்படி தூக்கி கொடுப்போம். அப்புறம் காசு கீஸ் கொடுத்தோன்னா வாங்க மாட்டாங்க. நான் இது வச்சு என்னங்க பண்ணுறது? அப்புறம் நம்மக்கிட்ட பேரிச்சம்பழம் கடல மிட்டாய் அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்தா அது வாங்கிக்குவோம். காசு கொடுத்தா வேணான்னுவாங்க. அவங்களுக்கு அந்த இதே இல்லை. ஃபாரஸ்ட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இன்னசென்ட் பீப்புள் இருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து குகையில் இருந்தாங்க ஆளுங்க. நான் சொல்கிறது 87 1991லலாம் இந்த ஒகனேகல் ஃபாரஸ்ட் சைடு போயிட்டிங்கன்னா சின்னார் ரிவர்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா எல்லாம் குகையில் வாழ்க்கையே நடத்துகிறாங்க. அரசாங்கம் கொடுத்துருக்குது இடம். பட் இப்போ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் எனக்கு இதுதான் சார் நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ரிவரில் ஷாலோ வாட்டர் தான், மீனுங்க போய்டுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி நமக்கும் சர்வைவலுக்கு மீன் பிடிக்கலான்னா அங்கே இருக்கவங்க வந்தால் இப்போ பிடிக்காதீங்க சார் 3 மணிக்கு வாங்க அப்படின்னா. அது என்னடா 3 மணி? அதுக்கு ஒரு டைம் இருக்குது சார். அது 3 மணிக்கு கூட்டமாக வருது மீனுங்க. அது மாதிரி நிறையா அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது சார். அவங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க சார் உள்ள ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்கலாம். நம்ம இங்கே சொல்கிறோம், அவ்வளோ நுணுக்கம் அவங்களுக்கு தெரியும். அனிமலை பற்றி, மரத்தை பற்றி, மருந்து பற்றி தெரியுதுங்களா, கிளைமேட்டை பற்றி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து அதே தான் நம்ம பாடமாக நடத்தணும். அந்த வீரப்பன் தேடுதல் மேட்டையில் அந்த மக்களோட ஒத்துழைப்பு போலீஸுக்கு இருந்ததா? ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா ஒன்று வந்து அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நமக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. வேறு வழி இல்லை சர்வைவலுக்கு. அது வீரப்பனே சொல்லி அனுப்பியிருக்கான், போய் சொல்லு இல்லைன்னா ஒன்று அடிப்பாங்க. இவன் வந்து நம்ம சொல்கிற வரைக்கும் 3 நாள் ஆகிடும். அது வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆகிடுவான் அங்கேருந்து. நிறைய வாட்டி கேங் நம்மளை பார்த்துருக்குது, எங்கள் டீம்லாம் பார்த்துருக்குது. அப்புறம் நம்ம ஆளை பிடிக்கும்போது நீங்கள் அன்றைக்கி போகும்போது நாங்கள் அங்கே தான் உட்காந்துருந்தோம். சுட்டுருப்போம், வேணாம் அவங்க ஃபயர் பவர் நிறையா இருக்குது, நம்ம ஆள் கம்மியாக இருக்குது, சுட வேணாம், இப்படியெல்லாம் ஆயிருக்குது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போலீஸால் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப வன்முறைகள் இருந்தது. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம், வீரப்பன் தானே ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. காட்டு ஓரத்தில் இருக்கும். திடீர்னு அதிர அடிப்படை வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாயிடுச்சு. அதே மாதிரி விசாரிக்கிறோம், கூப்பிட்டுன்னு போய் யார் இருந்தாலும் கூட்டின்னு போயிடும். லிங்காயத்துலாம் என்னன்னா அவங்க வீட்டில் கால் வச்சிட்டோன்னா அது கழுவணும். அது அவங்க வீட்டை செருப்பெல்லாம் போட்டு போகக்கூடாது. அங்கெல்லாம் பூட் கால் போட்டு போயிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது அது. அது மாதிரி சுச்சுவேஷனில் பயத்தில் இருந்தாங்க அவங்க. கர்நாடகாலெலாம் ரொம்ப அடித்து இதெல்லாம் பண்ணதா நடக்கும் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம விசாரிச்சோம்னா பரவாயில்ல. ஒரு ரேண்டமாக விசாரிக்கும் போது இவனை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இல்லை இவன் தான் போகிறான் வரான், இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், ஒரு 3 பேர் இவனையே டார்கெட் பண்ணுறான்னா அதில் உண்மை இருக்கும். நம்மளே ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணால் அது சரி பார்த்தோம். அதெல்லாம் அவங்க பண்ணாங்க அது கர்நாடகாவில். அண்ட் அவங்க பேச்சரே கிடையாது. ஒரு வாட்டி மிஸ்டர் தேவரம் இருக்கும்போது சஞ்சய் அரோரா இருக்கார், விஜயகுமார் சார் வீரப்பன் மாதிரியே சின்ன குரூப்பில் நான் போகிறேன் சார். உள்ள செருப்பு போட்டுக்கின்னு, காக்கி பேண்ட்டு, லெதர் பெல்ட்டு, தொப்பி கிடையாது, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் அவங்களுடைய ஸ்டைல் இருந்துச்சு. ஒரு அழுக்கான மூட்டை இது மாதிரி சுற்றணும். இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, கர்நாடகா பார்த்தாலும் எங்களை சுடுவான், தமிழ்நாடு போலீஸ் பார்த்தாலும் சுடுவோம், வீரப்பன் பார்த்தாலும் சுடுவோம். இவ்வளோ பெரிய ரிஸ்க். எங்களுக்கு தகவலே ஒன்றும் வரல, வேறு வழி இல்லாத போனோம். போய் ஒரு வில்லேஜுக்கு போவோம், அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஆளை போட்டு இருந்தார் சுப்பையான்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தார், நல்லா பீஸ். அவரை வீரப்பன் மாதிரி உட்கார வச்சுட்டு அவன் வந்து சார் பக்கத்தில் தான் கேங் வந்துருக்குது. கேங்குன்னா நம்மளை சொல்கிறது, கேங் இருக்குது அங்கே தான், அவங்க வருவாங்க சார் போவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா ஐயா ஐயான்னு பேசுவான். அப்புறம் ஏதாவது கொண்டாந்து கொடுப்பான், நமக்கு காசு ஒன்று கொடுத்துட்டு நம்ம அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல பண்ணணும். ஒரு ஃபைன் டைம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு பார்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் வெள்ளிக்கிழமை வரேன் அப்படின்னு. இது எப்படியோ தகவல் போய் அவன் இன்ஃபார்மெண்ட் கர்நாடகா சொல்லி, கர்நாடகா தமிழ்நாடுக்கு சொல்லி, மைக்கு எல்லாருமே சரௌண்ட் பண்ணி எல்எம்ஜிலாம் செட் பண்ணி நான் வந்தோன்னா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் வந்தோன்னா கம்யூனிகேஷன் நடக்குது கர்நாடகா அவங்க தமிழ்னா. மைக்கில் பார்த்தா என்னடா அது, ஆணைக்கட்டி இடத்துல
சார் நம்மள தான் சொல்கிறோம். அப்புறம் நம்ம உடனே மிஸ்டர் சஞ்சய் ராவ் மைக்கில் சொன்னேன், சார் தட் இஸ் மை டீம் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நீங்கள் ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்களே போவோம். காலையில் போய் மாறு வேஷத்தில் போகிறது, சாயந்தரம் போய் யாராவது வந்தாங்களாடான்னு கேட்குறது. சொல்ல மாட்டான். ஒரு சிலர் வந்தால் அங்கே ஏதோ வந்துட்டு போனாங்க சார் அப்படின்னுவான். இவன் உண்மையாக சொல்கிறானா இல்லையான்றதை நம்மளே கிராஸ் பண்ணுவோம். 2 வேஷம் அப்போது நமக்கு. பகலில் இந்த மாதிரி, ஈவினிங் டைமில் வீரப்ப மாதிரி, அடுத்த நாள் காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு இப்போ தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படின்னு கேட்டோன்னா பிடிச்ச உடனே சொல்லுவான், ஆமாம் சார் வந்தான். அவங்களாம் வீரப்பனை பார்க்காத ஆளுங்க, பேர் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது மாதிரியும் ஆச்சு. பெரிய ஃபாரஸ்ட்டில் வீரப்பனோட நடமாட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருந்ததா இல்லை பல கிலோமீட்டருக்கு? பல கிலோமீட்டர் சார். கோபிநாத்தத்துலேருந்து தமிழ்நாடு இப்படியே போய் இது வரைக்கும் வரும், ஈஸ்டர்ன் ஸ்லோப் நீலகிரி அது வரைக்கும் வரும். அந்த லைனில் எங்கே வேணாலும் போகலனாலும் பக்கத்தில் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இப்போ வீரப்பன் எப்படி நமக்கு தெரியல, பேசுகிறது குசு குசுன்னு பேசினா கூட அந்த விஸ்பரிங் சவுண்ட் இருக்குது, நல்ல டிஸ்டன்ஸில் கேட்கும். இருமிட்டிங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸில் தெரியும். ஸ்மோக் பண்ணிங்கன்னா அந்த புகை எந்த டைரெக்ஷன் போதும் கண்டுபிடிச்சிடலாம். சமையல் பண்ணிங்கன்னா அந்த புகை வந்து காப்பிச்சு கொடுத்துடும். இதுக்கெல்லாம் கவுண்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபாரஸ்ட்டில் உட்கார முடியல. இல்லை நீங்கள் வருஷக்கணக்கில் உட்காந்தாலும் நமக்கு தெரியாது. நான் என் டீம் ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ ஆம்புஷில் உட்காடுறியா, உன் கிட்டக்க மான் எவ்வளோ பக்கத்தில் வந்துச்சின்னு சொல்லு அப்படின்னு. வரவே இல்லை சார்னா அவன் சரியாக உட்காரலன்னு அர்த்தம். பக்கத்தில் இருந்து போச்சு சார்னா இவன் ஆம்புஷ் கரெக்டு. ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். நம்ம சமையல் பண்ணால் கூட அப்படியே அந்த இடத்த மறைச்சிடுவோம். ஈவன் டாய்லெட்டுக்கு போனால் கூட அதை மறைச்சிட்டு தான் போவாங்க. பழம் எடுத்து டாய்லெட் மூடி நம்மளை டென்ட்டு கேம்ப் வந்து போனது தடையுமே தெரியக்கூடாது. அப்புறம் அந்த இதை வச்சு மெலிஸ் குச்சிங்களெல்லாம் வச்சு அந்த இடத்த பெருக்கி விட்டுட்டு, பெருக்கின மாதிரியும் தெரியக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். இலைகள்லாம் போட்டு நம்ம வந்து அடையாளமே தெரியக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நிறையா கிடச்சிது நமக்கு ஆளுங்க. அப்புறம் ஃபாரஸ்ட்டே வந்து கார்டன் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணேன், பண்ணாரி கோயிலேருந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. அதுதான் கிராசிங் பாயிண்ட். இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த சைடு போகணுன்னா நல்ல ஒரு கிராசிங் பாயிண்ட்டு, யார் வேணாலும் இந்த இதை கிடக்கும். அதுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஒரு செடி இன்னொரு செடியை இன்டர்லாக் பண்ணிடுறது. ஒரே லைனாக வராது, பக்கத்தில் இருக்க செடி அப்படி போய் இப்படி கூட வரலாம். இது வந்து டீமுக்கு ப்ரீவியஸ் ஈவினிங் இந்த டீம் போய் எல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங்கு நம்ம அதை செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்குது, ப்ரீச் ஆகிருக்குது. அந்த ப்ரீச் ஆன இடத்துல பார்த்தாக்கா ஒன்று மான் கால் கூட இருக்கலாம், இல்லை மனுஷன் போயிருப்பான். அதுக்கப்புறம் அதை அட்ராக்ட் பண்ணி போனாக்கா அந்த முயல் வேட்டைக்கு வந்தவன், குருவி வேட்டைக்கு கோழி வேட்டைக்கு வந்தவன், அது மாதிரி ஆளுங்க மாட்டினான். வீரப்பன் கேங் அந்த டைமில் வரல. பட் இது மாதிரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணோம். அது ஒன்றுமே இல்லாத அதை ஃபென்ஸ் போடுற மாதிரி அது மாதிரி பண்ணோம். அப்புறம் காலில் இது பண்ணுறது ட்ராக். அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் ட்ரில்லு. அவர் விஜயகுமார்ட்ட சொன்னேன், சார் நம்ம வந்து பர்டிகுலராக சுடுற மாதிரி மறைஞ்சிருந்து சிங்கிள் 1 ஷாட் 1 எனிமி கான்செப்டில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம், கோயடுன்ட்டார். நம்மகிட்ட திருநாட்டிரி ரைஃபிள். இதை நான் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கோம் சார். அது நம்ம வி ஆர் நாட் சப்போஸ் டு டச் தி வெப்பன். இந்த ஃபிடிலிங் வேலைலாம் பண்ணக்கூடாது, அது கவர்மெண்ட் ஆர்டர். அது எனக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு சிஎம் கிட்ட. 7 துப்பாக்கி எடுத்தேன், போட்டு எல்லாத்தையும் பிரித்து அதை மாற்றி அது மேலே டெலஸ்கோப்லாம் வச்சு இங்கே ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட 600 to 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுடுற மாதிரி ஸ்னைப்பர் ட்ரைனிங். அதுக்கு வந்து அவங்களுக்கு கேமஃப்ளாஜ் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டாது அப்படியே மெர்ஜ் ஆகிடணும். அது ஃபுல்லாகவே கில்லி சூட்டுன்னுவாங்க. அது சொன்னோன்னே சீஃப் ஆஃபீஸில் கில்லி சூட்னா என்னங்க, என்னென்னமோ கேட்குறீங்க நீங்கன்னுவாங்க. அதுக்கு படம்லாம் அனுப்பிச்சு எல்லாம் அமெரிக்கன் வியட்நாம் வாரில் செஞ்சது தான். அந்த புக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கேருந்து தான் கொண்டாந்தேன். நான் அமெரிக்கா போயிருந்தேன்னா அங்கேருந்து தான் கொண்டாந்த புக்ஸு. அதில் அதை வச்சு அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக கொண்டாந்தேன். அதெல்லாம் போட்டு மறைஞ்சிருந்தேன்னா இது யார் இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க பாசிங் அவுட்டில் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு எதில் வந்து காமிச்சிட்டு ஒவ்வொரு மைக்கில் சொல்லுவான், நீ ஏந்திரின்னா திடீர்னு ஏந்திரிப்பான். அப்போ பக்கத்துலேயே இருப்பான், மறைஞ்சிருப்பான். அது மாதிரி பண்ணோம். இந்த ட்ரைனிங்க்கு என்ன பண்ணேன், நான் 40 days ட்ரைனிங் மாதிரி கொடுத்தோம். இதெல்லாம் அங்கே இருக்கும்போதே நடக்கிறது. அது ஒரு திருநாட்டிரி குண்டு கழுத்தில் தொங்கி விட்டுருணும். இந்த குண்டு தான் நீ லாஸ்ட் ஃபயர் பண்ண போகிறது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அடிச்சிடுவாங்க. அடிக்காததால் அழ ஆரம்பிச்சிடுவோம்.
ஏன்னா அவ்வளோ அவனுக்கு அந்த இது இருக்கும் ஸ்பிரிட்டு. அது மாதிரி ட்ரைனிங்கு நல்லா தமாஷா போச்சு, நல்லாவும் எஃபெக்டிவலாக இருந்துச்சு. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தின அப்போ வந்து பெரும் பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் வீரப்பன் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தேடி நிறைய மக்கள் காட்டுக்குள்ளே போனாங்கலாம் சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அந்த பணம்? இல்லை உயிரோடு இருக்கும்போதே ஒரு தகவல் வந்துச்சு நமக்கு. பண்ணாரி பக்கத்துலேயே இந்த ஏரியாவில் தான் பணம் இருக்கிறது, வேல்யூபிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு. இது என்ன பண்ணேன் நான், ஒரு 10 mm ராடு, ஒரு 6 feet லென்த், 5 feet லென்த்தில் ஹேண்டில் போட்டு ஒரு 10-15 செஞ்சு கான்ஸ்டபிள்ஸு எல்லாருக்கும், நானும் கூட கையில் வச்சுக்கிட்டு இப்படியே போவோம். குத்தின்னு துப்பாக்கி தோளில் மாட்டின்னு இருக்கோம். 2 பேர் கைடு போவோம். அவனுக்கு அந்த வேலை கிடையாது, அவன் நம்மளை காட் பண்ணணும். நம்ம இங்கே குத்திட்டு இருக்கும்போது எது இல்லைன்னா அதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போனோன்னா ஒரு சில இடத்துல அப்படியே இறங்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தோண்டி பார்த்தா அந்த மண் மாறி இருக்கும், கீழே இருக்க மண் மேலே வந்திருக்கும், இல்லை புல் முளைச்சிருக்கும். இந்த புல்லுக்கும் இந்த புல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது பெருசாக இருக்கும், இது ஏன் சின்னதாக இருக்குது. நல்லா குத்துனுங்கிறான்னா அப்போ தோண்டி பார்த்தாக்கா ட்ரம்ஸில் ரேஷனு, அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லாம் சோப்பு எல்லாமே அதில் இருக்கும். கேஷும் எடுத்தோம். அதே மாதிரி கேஷ் எடுத்து என்ன பண்ண, நடராஜன் சார் தான் இருந்தார். கிட்டத்தட்ட உடனே ஃபோன் பண்ணோன்னே வந்துட்டார். வந்து பார்த்துட்டு எங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் அப்படியே அரசாங்கத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அந்த பணத்தை 50 lakhs இருந்துச்சு, அது கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் பண்ணிட்டோம். டென்ட் எடுத்தோம், பைனோகுலர்ஸு, இதெல்லாம் அதில் இது ரொட்டி சுடுற கட்டை. அடுத்த நாள் என்கவுண்டருக்கு பரவ சொல்றீங்களா? என்கவுண்டருக்கு முன்னாடி? என்கவுண்டருக்கு முன்ன ராஜ்குமாரை கடத்திட்டு வந்த அப்புறம் அந்த டைமில் எடுத்தேன். அப்போ பாலச்சந்திரன் போயிட்டு மிஸ்டர் நடராஜன் சார் வர்றார், அவர் போயிட்டு மிஸ்டர் விஜயகுமார் வர்றார். இந்த ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு சஞ்சய் அரோரா, விஜயகுமார், தேவரம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்படியே மாறுது. தமிழ்ச்செல்வன் வர்றாரு, அசோக்குமார் தாஸ் வர்றாரு, இன்னும் 2-3 SVs வர்றாங்க. டிஐஜி காளிமுத்து, அப்போ டிஜிஐ அவர் இன்சார்ஜில் வர்றாரு, பாலச்சந்திரன் வர்றாரு, நடராஜன் சார் வர்றாரு, மறுபடியும் விஜயகுமார் சார் வர்றாரு. அதுக்கு முன்ன மிஸ்டர் அலெக்சாண்டரும் அதில் இன்சார்ஜாக இருக்காரு. வீரப்பன் தேடுதல் வேட்டை பற்றி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு சொன்னாங்க சார், நான் பார்க்கல, என்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ணல. என்னமா ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன் சார். ஸ்பாட்டில் இருந்து அடி வாங்கினது நான் தான், உள்ளே போகிறேன், எல்லாமே எனக்கு தெரியும். அது ஐ விட்னஸ். அது இல்லாத நம்ம பண்ணாரோம் இங்கே போயிட்டு இல்லை விஷம் வச்சு கொண்டாங்க அதுன்னா தான் நான் என்னடா புதுசாக இருக்குது. அந்த இடத்துல ஏன் எனக்கு அடிப்படணும், ஏன் கன்மேனுக்கு ஏன் அடிப்படணும், நாங்கள் ஏன் ஹேண்ட் கப் லீடிங் செயின் எடுத்துன்னு போகிறோம். அப்படி இருந்தால் தான் அது எதுக்கு, நான் அரெஸ்ட் பண்ணி அவனை இழுத்துன்னு வரத்துக்கு தானே எடுத்துன்னு போகிறோம். அப்படியே தான் ஒரு ரவுண்டு சேம்பரில் இருக்குது. டெஸ்ட்டு கன்லாம் டெஸ்ட்டுக்கு போச்சு. பேலஸ்டிக் டெஸ்ட்டில் போனால் ஃபயர் பண்ண இதெல்லாம் இருக்கும்ல, ஸ்மோக்கு அவங்க பண்ணது அதெல்லாம் ப்ரூவ் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் ப்ளீடிங்கு, செத்துட்டான்னா ப்ளீடிங்கே ஆகாது. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பிளட்டு சார், எப்படி செத்துட்டான்னா ப்ளீடிங் ஆகாது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போலீஸ் பெரிய டீம் இருந்து வீரப்பன் நெருங்க முடியாத கட்டத்தில் பத்திரிகையாளர்கள் அவரை வீசின்னு இருக்குனாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? இன்றைக்கி என்ன கூப்பிட்ருக்கீங்க இங்கே, வேறு யாராவது வர முடியுமா இங்கே? பிகாஸ் யூ ஹாஸ் தெம் டு கம், இல்லையா? அதுதான் அங்கேயும் நடந்துருக்குது. ஆனால் பத்திரிகையாளருங்க வந்து நம்ம நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது சார். அவங்களால எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிது, கிராஃப், இந்த ரூட், இவன் இங்கே இருந்திருக்கான், இருந்திருக்கான். மற்றது வந்து மனஸ்தாபம் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த தகவலாவது நமக்கு கிடைச்சது. அந்த விதத்தில் நம்ம அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேர் இஸ் லிட்டில் குட் இன் எவ்ரி பேட்னுவாங்க, அது மாதிரி இது ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னா ஆட்டம் போய் மீட் பண்ணலாம்ல. இப்போ சிஎம்ஏ இருக்காரு, நம்ம போய் சிஎம்ஐ பார்க்க முடியுங்களா? அன்லஸ் ஹி கால்ஸ் அஸ். அது மாதிரி தான் ஆச்சு. பட் பத்திரிகைக்காரங்க போய் பார்த்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் வேணும். உண்மை தானே அவங்க பண்ணுறாங்க, உண்மையாக ஃபேக்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். எது அதனால தான் அவங்க மூலியம் தான் நமக்கு தெரிஞ்சதே. அது போட்டலாம், அது ஒரு இதாக இருந்துச்சு. பட் இந்த கமெண்ட்ஸ் வருதே, இதுவும் அவங்க நல்லா கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்த ஆஃபீஸர்ஸை போய் பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கரெக்ட். இதுலேருந்து மறைக்க வேண்டிய ஒன்றும் விஷயமும் கிடையாது. நம்ம தெரிஞ்சிருந்தால் காட்டிலே முடிச்சுட்டு இருப்போம் கதையை. காட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேரை பிடிச்சிருப்போம். இது ஆப்ரேஷன் முதலே தண்ணிக்கு வெளில வந்த அப்புறம் தான் பிடிக்க முடியும்ன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்ட அப்புறம் இதுதான் நினச்சி. அதே மாதிரி கேட்ராக்ட் இருந்துச்சு, ஆப்ரேஷன் இது. அப்போ ஆம்புலன்ஸ் வண்டி, ஃபஸ்ட்டு அம்பாசிடர் கார் இருந்துச்சு, அப்புறம் இல்லை ஆம்புலன்ஸ் வண்டி வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது சார். அது இன்டெலிஜென்ஸில் நடந்துட்டு இருக்குது. அது
இதெல்லாம் ஆயிருக்குது. அப்போ இந்த கதையை சொல்கிறவங்க அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வீரப்பன் அந்த கடத்தின அந்த சந்தன மரங்கள் இதெல்லாம் வெளியே வந்தது. ஸோ அந்த நெட்வொர்க்கு வந்து வெளியே வந்திருக்கும். வீரப்பன் உயிரோட பிடிச்சிருந்தா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் அவரை கொன்னுட்டாங்க, உயிரோட பிடிக்கல அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சார் உயிரோட பிடிச்சிருந்தோன்னா பணம் இருக்குது சார் இன்னமும். இப்போ எல்லாம் இந்த கரன்சி எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எத்தனை க்ரோர்ஸ் இருக்குது, எவ்வளோ தான் போயிருக்கோம். எல்லாம் நாங்களே 50 lakhs ஒரு ஏரியாவில் எடுத்தோம்னா எவ்வளோ இருந்திருக்கும் பணம் அங்கே. அதை எடுத்துகிட்டு போமே, யாருக்குமே தெரியாத போச்சு. அது கரெக்டு கிடையாது. ஒரு தலைப்பட்சமாக பார்க்குறாங்க, அவங்க சைடை பார்க்குறாங்க. எவ்வளோ கொலைங்க நடந்தது சார். அப்படியே வயிற்றை கிழிச்சு மரத்துலலாம் தொங்க விட்ருக்காங்க, குடல்லாம் தொங்கிடும். ஒரு டெரர் கிரியேட் பண்ணோம். அது மனுஷன்களை எப்படி கொல்லலாம் சார்? அது இத்தனைக்கும் அவங்க லிங்காயத்துங்க, பட்டு மஞ்சு குளத்தில் அது மாதிரி நடந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது இதாகனா கொலை பண்ணுறது தான் அவங்க ஆளுங்களே. அது ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. சின்ன பையன் தான் இருந்தான் அவன், மாதேஷ் கூட அங்கே தான் ஒரு என்கவுண்டர். ஆனால் ஹார்ட் கோர் சார். அவங்க எங்கள் கையிலேருந்து தப்பிச்சிட்டான் அந்த பையன். சின்ன வயசு தான் என்ன, ஒரு 18 20 வயசு இல்லை 22 வயசு இருக்கும். வீரப்பன் கிட்டேருந்து வெளில வந்துட்டான். ஏன் வரலன்னா இவன் இந்த கேரக்டர் சரியில்லைன்னு சேஸ் பண்ணாத மாதிரி எங்களுக்கு தகவல். அது விமனைசிங்கில் ஏதோ இறங்கினான்னு சொல்லி. சின்ன வயசு பையன் அந்த மைண்ட் செட் இருக்க தான் செய்யும். ஒரு தகவல் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம், அவன் வந்தான். அதுக்குள்ளே நம்ம பார்ட்டியில் ஒருத்தன் ஃபயர் பண்ணிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா நாக் அவுட் பண்ணியிருப்பேன் நான். என் சைடு தான் வரான், அது கரெக்டாக அது தூக்கியிருப்பேன் நான். எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏரோ போட்டாங்க. ஒரு குடிசையில் போய் உட்காந்துட்டு உள்ளே போய் மறைஞ்சிட்டு உள்பக்கம் சாத்திக்கிட்டு கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்துக்கிறான். அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ தூரம் அவனுக்கு மனசில் எது இருப்பாங்க அது மாதிரி. பட் ஹீ டைடு. நம்ம என்கவுண்டரில் சாவல, செல்ஃப் இது தான். ஒரு வாட்டி நாங்கள் போகும்போது ஜோக்லேக்கர்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். தட்டக்கரையில் இருக்கும்போது, தட்டக்கரையிலேருந்து சிலுவைக்கல் அந்த பிரிட்ஜு தாண்டோன்னா பாலார் அவங்க லிமிட்டு. அங்கே அவங்க வண்டி நிற்கிது. இவருக்கு போய் நான் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரேன், வழி பிளாக் பண்ணி ஆம்புஷ் வச்சுட்டாங்க. நான் தான் வண்டி ஓட்டின்னு வரேன், கூட ஒரு எஸ்ஐ இருந்தார், இன்னொரு கான்ஸ்டபிள் இருந்தாங்க. என்ன திடீர்னு பண்ணிட்டு உடனே என்ன பண்ணோம், பஸ்ட் ஃபயர். அந்த AK-47 எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் அடித்தோன்னா ஒரு டெரர் கிரியேட் பண்ணிவிடும். சாதாரணவங்களோட ஓட ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி அந்த வெப்பனுக்கு பவர். அது போட்டு ஓடுறாங்க. அதெல்லாம் 2-3 பேர் அடித்தோம். அப்புறம் அது 145 என்கொயரி ஆச்சு. அதுலேயும் நமக்கு ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு. இதே கதி தான் ஆயிடுச்சு. அவங்கயும் குண்டு பட்டுருக்குது, இன்பேஷண்ட் ஆகுன்றாங்க. அந்த அப்புறம் டிஎஸ்பியாக தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. வீரப்பன் பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன சார்? பொதுவாக வீரப்பன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காவல்துறையிலையோ ராணுவத்திலையோ இருந்திருந்தான்னா ஒரு பெரிய அதிகாரியாக வந்திருப்பான், இல்லை அவ்வளோ புத்திசாலி அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் காட்டிலே இருந்ததுனால இஸ் ஜீனியஸ் தான் சொல்லுவோம். என்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்ததை அதுக்கு காரணமும் ஃபாரஸ்ட் பீப்புளாக அவங்க இருக்கலாம். சிலர் இருக்காங்களா சார், காட்டி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. எதிரி இஸ் ஓகே, எதிரியை நம்பலாம். துரோகி வந்து எங்கே இருக்கான்னு கூட இருப்பான்ல, அது போல் ஆளுங்களை தான் அவன் வெட்டினது. அவன் கெட்ட பழம் கிடையாது, விமனைசிங் கிடையாது, தெரியுதுங்களா? இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜட்மெண்ட் கூட வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. வில்லேஜஸில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, அதுவும் இதாக தான் இருந்துச்சு. என்ன இதே வந்து நெகட்டிவாக இருந்தது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு சான்ஸ் கலைஞர் இருக்கும்போதும் கிடச்சிது. இங்கே செங்கல்பேட் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டாந்து வைக்கிற மாதிரி இருந்தது. வீரப்பனை சரண்டர் ஆகிட்டு எதாவது பண்ணலான்னு அது ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு சார், அவங்க சைட்லேருந்து அர்ஜுனனை போட்டு தள்ளிட்டாங்க கர்நாடகா கஸ்டடியில் இருக்கும்போது. அது ஒரு என்கவுண்டர் ஆச்சு. இதெல்லாம் அவனுக்கு அக்ரிவேட் பண்ணி இதாச்சு. கேசட்ஸ் வரும். கேசட் வரும்போது அதிகாரிங்களா ஐயான்னு தான் பென்ஷன் போகும், கெட்ட வார்த்தைலாம் வராது. நீங்கள் அவனோட சின்ன வயசுலேருந்து எப்படி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க சார்? இப்படி வீரப்பன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?